மீஷோவில் ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களால் சேல் பண்ண முடியும். ஆமாம், என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு நீங்கள் உங்களோட சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மீஷோவில். ஆனால் என்ரோல்மெண்ட் ஐடி மட்டுமே வச்சு நம்ம சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் சில முக்கியமான பிரச்சனைகள் வரும். அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். வீடியோட கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும்தான் காட்டும். இப்போ மீஷோவில் யாராவது ஆந்திராவில் இருந்து ஆர்டர் பண்ண முடியும்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆந்திராவில் இருக்கவங்களுக்கோ கேரளா இருக்கவங்களுக்கோ காமிக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற யூசர்ஸ் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும். அதே மாதிரி மீஷோவில் வந்து ஸ்டோர் இருக்குது இல்லையா? இப்போ பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்டோர் கீழே அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம சேல் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டோர் கீழே வராது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டோர் ஏதோ ஒரு நேமில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது கீழே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அதில் இருக்காது. ஏன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோர் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது என்ன அப்படி பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் நம்மளால் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சேல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளிலேருந்து லிஸ்டிங்கில் ஆட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கும். ஆனால் ஒரு 5-6 நாள் இல்லை 1 வீக் கழித்து வந்து நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாதனால எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் வந்து உங்களால் சேல் பண்ண முடியாது அப்படின்னு பர்டிகுலர் நிறைய கேட்டகரிஸ் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த கேட்டகரிஸில் உங்களால் சேல் பண்ண முடியாது அப்படின்னு பிளாக் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் சேல் பண்ண முடியுது. இதுக்கப்புறமா நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கினாலுமே இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் சேல் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் வந்து உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து புது பேன் நம்பர் கொடுத்து புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்களும் மீஷோவில் சேல் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க.